எங்கள் மக்கள் நம்ம இது வரைக்கும் ஏகப்பட்ட ஜேர்னி பண்ணியிருப்போம். பட் இந்த ஜேர்னி அந்த எல்லா ஜேர்னி மாதிரி இருக்க போதில்லை. முற்றிலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் நைட் நேரத்தில் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில்லை. எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம திருப்பூர்லேருந்து வால்பாறை வரைக்கும் போக போகிறோங்க. கடைசி பஸ்ஸு வால்பாறைக்கே கடைசி பஸ்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நைட் எடுத்து வால்பாறை 3 மணிக்கு போவாங்க. ஒரு அதிபயங்கரமான நைட்டு த்ரில்லிங் ஜேர்னிங்க தான் இருக்க போகுதுங்க. பிகாஸ் நான் வால்பாறை பார்த்தீங்கன்னா காலையில் மத்தியானம் இது மாதிரி நிறையா வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இந்த நைட் டைம் 11 மணிக்கு இங்கே கிளம்புறாங்கனாவே பொள்ளாச்சிக்கு 1.5 மணி நேரம் 12:30லேருந்து ஒரு மணி நேரம் ஆலியார். ஒரு 1 மணிக்கு மேலே வால்பாறை ஏற போகிறாங்க. ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. நைட் டைம் ஏகப்பட்ட என்ன வேணால் நடக்கலாங்க. நான் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். நைட் டைம் நம்ம வண்டி போகும்போது தான் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு. ஸோ பார்க்கலாங்க. பஸ் ஒன்றும் வரல. பஸ் வந்தோடனே பெர்மிஷன் கேட்டு பயங்கரமாக எடுக்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. எஸ், இதுதாங்க நம்ம திருப்பூர் பழைய பேருந்து நிலையம். நம்ம வண்டி ஆக்சுவலி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வந்திருப்பாங்க, பஸ் எங்கன்னு தெரிலைங்க. ஸோ அப்படியே பார்க்க வேண்டியதுதான். வாங்க. நம்ம கடைசியாக எப்போ வந்தாங்க கூட ஞாபகம் இல்லைங்க. ஆக்சுவலி நம்ம வண்டி வந்தால் இங்கே தாங்க நிற்கும். நான் வண்டி காணோம். பார்ப்போம் மக்களே. எஸ், நம்ம வண்டி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வந்தால் தாங்க தெரியும். எண் 39. இல்லைங்க, வேறு வண்டிங்க. எஸ் மக்களே, பழனி மைசூர். இந்த வண்டி நைட்டு மைசூர் போகுதுங்க. கண்டிப்பாக கொலைகால் வழியாக தான் போகும். ஏன்னா நம்ம என்ன பன்னார் வழியாக விட மாட்டாங்க. பழனி எல்லா ஊருக்கும் வருதுங்க. நம்ம வால்பாறைக்கு தான் பஸ் இல்லை. ஆல்ரெடி டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:35 ஆச்சுங்க. பார்த்தீங்களா, பழனி திருப்பூர் மைசூர். இந்த வண்டி நிறைய பேர் ட்ரை பண்ண சொல்லிகிட்டு இருக்கீங்க. நைட்டு ஒரு வாட்டி பண்ணிடலாங்க. கொலைகால் வழியாக தான் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எஸ், ஃபைனலி வால்பாறை வண்டி வந்துருச்சுங்க. இன்றைக்கி இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான பயணமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்னங்க, மொத்த கூட்டமும் நம்ம வண்டிக்கு தான் போடுறதுக்கு. ஆமாங்க, மொத்த கூட்டமும் நமக்கு தான் போடுறதுங்க. ஆமாங்க மக்களே, நமக்கே தான் கூட்டம். ஸோ டக்குன்னு சீட்டை போய் பிடிக்கணும். வால்பாறை சேக்கல்முடி. எஸ் மக்களே, ஃபைனலாக நம்ம வண்டி வந்துருச்சு. நான் காமிச்சிருப்பேன் என்ட்ரி ஆகும் போதே. சீட்டு யாரோ போட்டு வச்சுருக்காங்க முன்னாடி. ஸோ நம்ம கண்டக்டர் நாட்டி கேட்டேன், உட்காருப்பா, பொள்ளாச்சிக்கு அப்புறம் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாங்க. இதாங்க BS3 ரீபில்டு தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறாங்க. பொள்ளாச்சி வரைக்கும் தான் போகும்னு நினைக்கிறேன் கூட்டம். அதுக்கப்புறம் இறங்கிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு சரியாக தெரியலைங்க. பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து சேக்கல்முடி வண்டிங்க. அப்படியே ஊரே அமைதியாகிடுச்சுங்க. இப்போதைக்கு நான் எந்த சீட்டு புக் போட்டிருக்கேன்னா இந்த சீட்டு தாங்க. பிகாஸ் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? எஸ், நம்ம திருப்பூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 11:10 எடுக்கிறாங்க. இந்த கடைசி சீட்டில் என்ன பிரச்சனைனா நல்லா தூக்கம் வருங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ எப்படி உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன்னு தெரிலைங்க. கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க. இந்த கடைசி ஜன்னல் சீட் ரைடு பாருங்கள். அதிபயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த க்ரௌடு எல்லாருமே வால்பாறைக்கு தான் போகிறாங்க. பாப்பா எத்தனை மணிக்கு காலையில் ரீச் பண்ணுறாங்கன்ட்டு 6 hours ஜேர்னியாக இருக்குங்க.
போகிற வழின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து பல்லடம் போய் பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சிங்க, பொள்ளாச்சிலேருந்து ஆலியார், ஆலியார்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வால்பாறை தாங்க. எஸ், நம்ம திருப்பூர்லேருந்து வால்பாறைக்கு 120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 150க்கும் மேற்பட்ட கிலோமீட்டருங்க. எஸ், நம்ம பல்லடம் வந்தாச்சுங்க. இப்படி லெஃப்ட்டில் போகுது பார்த்திங்களா, இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கரூர், திருச்சி, மதுரை, தாராபுரம் எல்லா பக்கம் போகலாங்க. நம்ம இப்போ வந்து ரைட்டில் டேர்ன் ஆயிடுவோம். எஸ், நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் நம்ம கரெக்டாக 11:35 நம்ம பல்லடம் வந்தாச்சு. எஸ், வரக்கூடிய ரைட்டில் நம்ம டைவர்ட் ஆயிடுவோங்க. கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டருங்க, 1 மணி நேரம் ஆகுது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி எடுக்கிறேங்க. பிகாஸ் வண்டி அவ்வளோ ஷேக்குங்க, கடைசி சீட் வேறு. என்னால் என் ஃபோனை ஸ்டெபிளாக வைக்க முடியலைங்க, அந்த அளவுக்கு ஷேக் ஆகுது. வண்டி ஸ்பீடாக போகுதா இல்லை எனக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கணும் அப்படி தெரியுதான்னு சத்தியமாக ஒன்றும் தெரியலைங்க. பாப்பா முன்னாடி நிறையா ஊர் இருக்குங்க, சுல்தான்பேட்டை, நகமம், அதெல்லாம் தாண்டி தான் நம்ம பொள்ளாச்சி போவோம். எஸ், பொள்ளாச்சிலேருந்து ஆலியாறு, அட்டகத்தி, வால்பாறை, சோலையா டேம்லாம் போகாதுங்க. சேக்கல்முடி போகிற மாதிரினா சோலையா டேம் போலியாக போவோங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து சேக்கல்முடிக்கு ஒரு சூப்பரான வண்டி, ஸ்டிக்கரிங் வண்டி இருக்குங்க. காலைல 7:45. ஸோ அந்த வண்டியும் ட்ரை பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க, பண்ணலாம் கூடிய விரைவில். என்ன தான் காஃபி விடலான்னு நினச்சேன், விட முடியலைங்க. அப்படியே காஃபி குடிச்சிட்டு போகலாங்க. எஸ், ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கிளம்பியாச்சுங்க. ஒரு அருமையான காஃபி எடுத்தாச்சு. 12:05 எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு போகிறாங்கன்ட்டு. க்ரௌடு பயங்கர க்ரௌடுங்க. எல்லாமே மோஸ்ட்லி வால்பாறை, கொஞ்சம் பேர் மட்டும்தாங்க பொள்ளாச்சி இறங்குற மாதிரி பிளானு. ஸோ பார்க்கலாங்க எல்லாமே.
ஷார்ப்பாக 1 மணிக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேபின் ரெடி தாங்க. ஒரு அதிபயங்கரமான தரமான ரைடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறோம். எத்தனை மணிக்கு நம்ம வால்பாறை ரீச் ஆகிறோன்னு பார்க்கலாங்க. ஒரு எஸ்சிடிசி பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலி எதுனா திருச்செந்தூர் டு கோழிக்கோடு போகிற எஸ்சிடிசிங்க. ஆக்சுவலி கேபின் வராதுன்னு நினச்சேன். பட்டு 2 பேரும் கூப்பிட்டு வா தம்பி உட்காரு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இதுதாங்க மெயின் திங்கு. கரெக்டாக ஒரு 65 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம வால்பாறைக்கு. எஸ், இந்த ரைட்டில் போகிறது பார்த்திங்கன்னா ஆனமலை போகிறதுங்க. ஆனமலை மாசாணியம்மன்லாம் போகலாம், போயிட்டு ரீச் பண்ணலாங்க. எஸ் மக்களே, கரெக்டாக 1:20க்கு அங்கலக்குறிச்சிக்கு முன்னாடி இன்னொரு பிரேக் ஸ்டாப்புங்க, டீ சாப்பிட்றக்குங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா நம்ம அட்டகட்டி அப்படியே வால்பாறை தான் போக போகிறோம். 3:15 சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. கேபின் கிடச்சக்கப்புறம் தாங்க எனக்கு மனசே வந்துச்சு. ஸோ என்னடா கேபின்லாம் போயிடும் போல் இருக்கு, நான் வேறு ஓவராக பில்டப் வேறு கொடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டு ஆண்டவ முன்னியத்தில் கேபின் கிடச்சிருச்சுங்க. மக்களே, நம்ம வால்பாறைக்கு பார்த்திங்கன்னா இதான் லாஸ்ட் பஸ்ன்னு சொல்லியிருந்தேன். பட் இதுக்கப்புறம் ஒரு 2 வண்டி இருக்குங்க. நம்ம வண்டி பொள்ளாச்சி 1 மணிங்க. அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா பழனிலேருந்து வால்பாறை போகிறது, அந்த வண்டி 2 மணி. அடுத்தது 3 மணிக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை போகிறதுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 11 மணிக்கு திருப்பூரில். நீங்கள் பொள்ளாச்சி வந்துட்டிங்கன்னா இந்த வண்டி 1 மணிங்க. 2 மணிக்கு பழனி வண்டி வருவார். 3 மணிக்கு நம்ம கோயம்புத்தூர் வண்டிங்க. நம்ம கோயம்புத்தூர் வண்டி பார்த்திங்கன்னா 1:30க்கு கிளம்புறவங்க. காந்திபுரத்துலேருந்து டவுன் ஹாலு உக்கடம் அந்த வழியாக வருவாங்க. அந்த வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? 1:45க்கு ஆலியார் வந்தாச்சுங்க. கிளம்பியாச்சுங்க. ஏங்க எப்போ என்ன வரும்னு தெரியாது. ஸோ வீடியோ ஆன்லேயே இருக்குங்க. இப்போ தான் ஒரு மானம் ஏதோ வந்துச்சுங்க, மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த ஜேர்னியில் மட்டும்தான் நம்ம ஏகப்பட்ட அனிமல்ஸை பார்க்கலாங்க. ஸோ பார்க்கலாங்க, லக் இருந்தால் யானை கூட பார்க்கலாங்க. பார்த்தீங்களா?
மட்டும்தாங்க போகும். ரூட்டை பாருங்கள், காலையில் வர்றதுக்கும் நைட்டு வர்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்ட்டு. அன்பிலீவபிளுங்க. ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடுங்க. கொண்டை ஊசி வளையுங்க. ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு. ரூட்டு பாருங்கள் எப்படி இருக்குது நைட்டு ட்ராவல் பண்ணும் போது. வா, சட்டகட்டி ஷார்ப் 2:20 வந்தாச்சுங்க. காட்டு பண்ணிங்க. இன்னும் வால்பாறை கரெக்டாக 28 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆவரேஜ் குரூப் இவ்வளோ தான்டா. இவ்வளோ பேர் தான் வந்திருக்காங்க இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறவங்க. ப்ளஸ் அப்படியே எத்தனை நம்பர் 24ஆம் நம்பர் ஹேர் பேண்டுக்கு பண்ணுங்க. எஸ் 2:45 வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. பன்னிக்குட்டி அதிகமாக பார்க்கலாங்க நம்ம.
இதுதாங்க மெயின் ஏரியா கவர்கல். ஃபுல்லாமே மிஸ்டாக இருக்குங்க. கவர்கல் வந்தாச்சுங்க. கரெக்டாக ஒரு 2:55ங்க. இன்னும் வால்பாறைக்கு ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே வந்த உடனே குளிர் அதிகமாகிருங்க, மிஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகுங்க. ஐயர்பாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:05க்கு வந்திருக்காங்க. இந்த வரக்கூடிய ரைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சாலக்குடி போகலாங்க. அந்த கட்டில் ரொம்ப நன்றி. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணா, பரவாயில்லண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எஸ் மக்களே, வால்பாறை கரெக்டாக 3:20க்கு வந்துட்டோங்க. குளிர் இருக்குன்னு தெரியும், ஆனால் சத்தியமாக இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. செமையாக குளிர்து. நான் ஜர்க்கினுக்கு எதுவுமே எடுக்கலை, சிம்பிளி அப்படியே வந்துட்டேன். அதனால் இருக்கிற ஒரு துண்டை தான் தலைக்கு காதுக்கெல்லாம் கட்டியிருக்கேன். ஒரு அருமையான அதிபயங்கரமான பயணங்க. 11 மணிக்கு நம்ம திருப்பூரில் எடுத்துருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 3:30, ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours 30 minutes வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ 3:30 ஆச்சா, 4:30க்கு நம்ம பழனி வண்டி வருவார். 5 o'clock பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வண்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. 120 அருமையான பயணம். நீங்கள் இந்த டைம் வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா வந்துக்கோங்க. உண்மையாலுமே ட்ராவலை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் நைட் டைம் வந்ததே இல்லை. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டடா.